வெல்கம் டு ஸ்டோரி வாய்ஸ். இது கதையின் குரல். டுடே நம்ம சேனலில் லிவ் டுடேங்கிற ஸ்டோரி பற்றி பார்க்க போகிறோம். லைஃப்பில் எல்லாத்தையும் இழந்த குமாருக்கு தன் நண்பன் தான் எல்லாமே இருந்தான். ஆனால் அவனும் லாஸ்ட் இயர் ட்ரெக்கிங் போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டில் தொலைஞ்சு போயிட்டான். மனசு உடஞ்ச குமாருக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல. லைஃபே ஏதோ இருண்ட மாதிரி ஒரு சூழ்நிலை. ஒரு நாள் காலேஜ் லீவில் ஜானு சுகைல் 2 பேரும் வராங்க குமாரை மீட் பண்ண. மச்சான், இந்த வருஷம் நம்ம ட்ரெக்கிங் போகிறோம், கண்டிப்பாக அவனை பற்றி தேடி நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் ட்ரெக்கிங் போக பிளான் பண்ணிட்டாங்க, ரெடியாக இருக்காங்க. ஸோ ட்ரெக்கிங் போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து ஒரு முதியரை பார்க்குறாங்க காட்டில். பெரியவர், என் ஃப்ரெண்டு லாஸ்ட் வருஷம் இந்த காட்டில் தொலைஞ்சிட்டான், அவனை பற்றி எதாவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா, இல்லை உங்களுக்கு எதாவது துப்பு தெரியுமான்னு கேட்குறாங்க. அப்போ வந்து அந்த பெரியவர் சொல்கிறாரு, தம்பி, இந்த மலை உச்சியில் ஒரு கோவில் இருக்குது, அங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்கள் நண்பனை பற்றி தெரியத வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த பெரியவர்கிட்ட பேசிட்டு இவங்க மலையை நோக்கி போகிறாங்க. ஸோ போகிற வழியில் அந்த நேச்சர்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு ஸோ பேசி கலாச்சிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அப்போ தான் அலுப்பு தெரியாதுன்னு சொல்லிட்டு ஸோ ஒரு வழியாக மலையோட உச்சிக்கு வந்துட்டாங்க. பட் அங்கேருந்து பார்த்தா கோவில் இன்னும் நாங்களே தெரியுது. என்னடா இது கதையாக்குதுன்னு சொல்லிட்டு டயரில் உக்காந்துட்டாங்க. பட்டு அந்த வழியாக ஒருத்தர் போகிறாரு, அவங்ககிட்ட கேட்குறாங்க, நாங்கள் அந்த கோவிலுக்கு போகலான்னு பார்க்குறோம், பட்டு ரொம்ப நேரம் சுற்றிட்டே இருக்கோம், அந்த கோவில் ரீச் பண்ண முடியல அப்படி சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, எனக்கு ரூட்டு தெரியும் தம்பி, நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படி சொல்கிறாங்க. ஸோ அவங்க 4 பேர் சேர்ந்து அந்த மலையை நோக்கி போகிறாங்க. ஸோ ஒரு வழியாக கோவிலை ரீச் பண்ணிட்டாங்க. கோவிலோட என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்குது. ஸோ புகை பறந்துட்டுருக்கு. என்னடான்னு பார்த்தா அந்த கோவில் வந்து மேகத்தை ஒட்டி இருக்குது. ஸோ அப்படியே அண்ணாந்து பார்த்துட்டு கோவிலுக்குள்ளே போகிறாங்க. ஸோ கோவிலுக்குள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பில்லர்ஸு, ஸோ பழங்கால பொருட்கள், ஸோ எல்லாம் வித்தியாசமாக இருக்குது. ஸோ அதையெல்லாம் பார்த்துட்டு வியப்போடு உள்ளே போகிறாங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து ஒரு லைப்ரரிக்குள்ளே போகிறாங்க. பட் குமார் சொல்கிறான், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை மச்சான், நீ புக்கு படிங்கன்னு சொல்லிட்டு போயிடுறான். சுற்றி பார்க்க போயிட்டான். பட் ஜானும் சுகையிலும் அந்த புக் படிக்கலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஜான் வந்து கொஞ்சம் டூக்கி கிட்டு மாதிரி. ஸோ அங்கே நிறைய புக்ஸ் இருக்குது. ஸோ கிமு 1வது வருஷம், 2வது வருஷம், 1000, ஸோ 1500, 2000, 2100 இது மாதிரி நிறைய புக்ஸ் இருக்குது. ஸோ ஜான் வந்து 2100 புக் எடுத்து படிச்சுட்ருக்கான். சுகைலுக்கு வந்து கொஞ்சம் ஹிஸ்ட்ரியில் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அதனால் 1000வது வருஷம் புக் எடுத்து படிச்சுட்ருக்கான். ஸோ ராஜராஜ சோழன் காலத்தோட அந்த ஹிஸ்ட்ரியில் எப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்ருக்கான். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் மறைஞ்சிட்டாங்க காட்டில். அப்புறம் குமார் கொஞ்ச நேரத்தில் வந்து பார்க்குறான், எங்கடா அங்கே படிச்சுட்டு இருந்த 2 பேர் காணோம்னு சொல்லிட்டு தேடி தேடி பார்க்குறான், எங்கேயுமே கிடைக்கல. ஸோ லைப்ரரி இன்சார்ஜிட்ட போய் கேட்குறான், இங்கே ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் படிச்சுட்டு இருந்தாங்க, பட் இப்போ பார்க்குறேன் எங்கேயுமே காணோம் அவங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்புறம் லைப்ரரி இன்சார்ஜ் சொல்கிறாரு, தம்பி உனக்கு ரூல்ஸ் தெரியாதா, இந்த லைப்ரரியில் எந்த புக்கு படிக்கிறாங்களோ ஸோ அந்த வருஷத்துக்கே போயிடுவாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ தான் குமாருக்கு புரியுது. ஸோ டக்குன்னு போய் லைப்ரரி போய் பார்க்குறான். ஸோ நிறைய புக்ஸ் இருக்குது, 1வது வருஷம், 2வது வருஷம், இன்னும் நிறைய புக்ஸ் இருக்குது, லைனாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது புரியுது, ஓகே இவங்க எங்கேயோ புக் படித்து போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறான். அப்போ தான் வந்து குமார் சொல்கிறான் இன்சார்ஜிட்ட, ஓகேங்க நான் 7 டேஸ்க்கு அப்புறம் வரேன், இந்த புக்ஸ் ரூல்ஸ் படி எல்லாரும் தான் வருவாங்க, ஸோ 7 டேஸ் நான் பக்கத்து இருக்கிற வில்லேஜ் தங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு வில்லேஜ் நோக்கி போயிடுறான். அப்புறம் அப்படியே சீன் கட் பண்ணால் 2100 இந்த ஜான் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி பார்க்குறாங்க. ஜான் வந்து மலையிலேருந்து வெளியே வந்து பார்க்குறான். ஸோ நம்ம வந்த மலையாடா இது, எல்லாம் வித்தியாசமாக சொல்லிட்டு பெரிய பெரிய மெட்ரோ ட்ரெயின்லாம் போயிட்டுருக்கு. ஸோ வித்தியாசமாக இருக்குது, நிறைய ஸ்பேஸ் டிவைஸ்லாம் பறந்துட்டுருக்கு. ஸோ அப்படியே மலையிலேருந்து இறங்கி கீழே போயிட்டுருக்கான். வழியில் ஒரு பெரியவரை பார்க்குறான். பெரியவர், என்ன வித்தியாசமாக இருக்கீங்க, எங்கே போய் வரீங்கன்னு கேட்குறான். அந்த பெரியவர் சொல்கிறாரு, தம்பி நான் செவ்வாய்க்கிரகத்துக்கு போக போகிறேன், ஸோ அதுக்காக ஸ்பேஸ் ஸ்டேஷனில் போயிட்டு என்ட்ரி போட போகிறேன் சொல்கிறாரு. என்னது செவ்வாய்க்கிரகத்துக்கா, காலம் பண்ண கடைசியில் செவ்வாய்க்கிரகத்துக்கு போய் என்ன பண்ண போகிற பெருசு சொல்லிட்டு கலாய்க்கிறான். பெரியவர் சொல்கிறாரு, தம்பி எனக்கு இந்த உலகத்தில் வாழ பிடிக்கல, ஸோ ஜாதி மதம் சண்டை போட்டுக்கிறாங்க, ஸோ போட்டி பொறாமையில் வாழ்கிறாங்க, ஸோ கடைசி காலத்தையாவது செவ்வாய்க்கில் போயிட்டு நிம்மதியாக வாழணும்னு சொல்லிட்டு போகிறாரு. ஓகே பெருசு நடத்துன்னு சொல்லிவிட்டு இந்த மலையிலேருந்து கீழே இறங்கி சுற்றி நோக்கி போயிட்டுருக்கான். சுற்றி பார்த்துட்ருக்கான். எல்லாமே ஒரு ரோபாட்ஸ் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு. ஸோ நிறைய ஒர்க்கில் ரோபாட்ஸ் தான் பண்ணிகிட்ருக்கு. ஸோ ஒரு சைடு பார்த்திங்கன்னா சிட்டிஸ் இருக்குது, ஒரு சைடு பார்த்திங்கன்னா புவர் பீப்புளெலாம் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு வியப்போடு பார்த்துட்டு போயிட்டே இருக்கான். சடனாக ஒருத்தர் வந்து பேக்கை பிடிங்கிட்டு ஓடுறான். இவனுக்கும் புரியல என்னடா பண்ணுறான்னு சொல்லிட்டு. சுதாரிக்கிறதுக்குள்ளே அவன் பேக்கை பிடிங்கிட்டு ஓடுறான். இவனும் துரத்தி பிடிக்கலான்னு பார்க்குறான். பட்டு கடைசியாக அவன் ஒரு சிட்டிக்குள்ளே போய் மறைஞ்சிட்டான். அப்போ பக்கத்தில் இருக்கிற கேட்குறான், ஒருத்தன் பேக் பிடிங்கிட்டு போயிட்டான் ஏன்னு தெரியலன்னு சொல்லிட்டு.
அப்போ அவங்க சொல்கிறாங்க, சாப்பாடு திருடுறவனா இருப்பான், அதனால அவன் பேக் தூக்கிட்டு போயிடுறான். என்ன சாப்பாடு திருடுறாங்களா? என்ன இது வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறான். இது எந்த வருஷம்னு சொல்லி கேட்குறான். அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, இது 2100 தம்பின்னு சொல்கிறாங்க. இவனுங்கன்னா தூக்கி வாரி போடுறது. ஓகே, அந்த புக்கு படிச்சனால ஏதோ ஒரு சம்திங் நடந்திருக்கு. ஸோ அதனால் நம்ம 2100 வந்துட்டோம் போலன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ வந்து என்கிட்ட எதுவுமே சாப்பிட இல்லைங்க, பணம் கூட இல்லை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். இப்போலாம் பணம்லாம் இல்லை தம்பி, ஒரு ஏடிஎம் கார்டு மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வாங்கிக்கணும். ஸோ உங்களுக்கு மந்த் எண்டில் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லா பில்லும் சொல்லி சொல்கிறாங்க. என்கிட்ட எதுவுமே இல்லைங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல சொல்கிறாங்க. அவங்க பையன் வச்சுருந்தாங்க, அவன் பையன்கிட்ட இருந்து வாங்கி கொடுக்குறாங்க. இவன் வாங்கிக்கிட்டான். ஸோ சிட்டிக்குள்ளே போயிட்டு பிடிச்சது சாப்பிட்றான். ஸோ ஸ்விம்மிங் பூல் போய் குளிக்கிறான், சினிமா தேட்டர் போய் என்ஜாய் பண்ணுறான். அந்த 7 டேஸும் அவன் வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். ஜான் ஃப்ரீ டைமில் அந்த புக் எடுத்து படிக்கிறான். அப்போ தான் அவனுக்கு புரியுது, ஸோ 7 டேஸ் தான் நம்ம இங்கே இருக்க போகிறோம், அப்படி 7 டேஸ் வந்து நம்ம 2026 போயிடும் சொல்லிட்டு அப்போ தான் அவனுக்கு புரியுது. ஸோ லைஃப்பை நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம்டா, பிடிச்சது சாப்பிட்றோம், நினச்ச இடத்துக்கு போகிறோம், ஸோ லைஃப்பை வாழ்கிறோம் இந்த 7 டேஸ் சொல்லிட்டு அவன் பிடிச்ச இடத்துக்கு போகிறான், லைஃப் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறான். ஸோ ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிறான், கிரிக்கெட் மேட்ச்சை பார்க்க போகிறான், ஜூக்கு போகிறான். ஸோ இது மாதிரி லைஃப்பை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அப்படியே சீன் கட் பண்ணி 1000வது வருஷத்தை போன சுகைல் காமிக்கிறாங்க. சுகைல் வந்து கோவிலேருந்து வெளியே வரான். வெளியே வந்து பார்க்குறான், பச்சை பசேர்னு மலை, ஸோ சுற்றியும் காடு. ஆனால் இவங்க வந்த மலை மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஸோ அங்கேருந்து இறங்கி அப்படியே வில்லேஜ் நோக்கி போகிறான். போகிற வழியிலே ஒரு குளத்தை பார்க்குறான். குளத்தை பார்த்தோன்னே ஓகே நம்ம ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு போகலான்னு சொல்லிட்டு ரெடி ஆகுறான். பட் அங்கே பக்கத்தில் போகும்போது வெள்ளைக்கார இன்சார்ஜ் ஒருத்தர் சொல்கிறாரு, இது போய் தர்மனோட புனிதமான குளம், ஸோ இதில் யாரும் குளிக்கக்கூடாது, இந்த அரசரோட ஆணைன்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் இவன் தான் திங்கிங்கு, இது போய் தர்மனோட குளமா இல்லை அவன் போதில் சொல்கிறான்னு சொல்லிட்டு சரி ஓகேங்க நான் குளிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நின்றுட்டுருக்கான். சும்மா வேடிக்கை மட்டும் பார்க்குறேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். அந்த இன்சார்ஜ் கொஞ்சம் அசர நேரத்தில் இவன் குளிக்க ஆரம்பிச்சிட்டான் மெதுவாக போயிட்டு. அப்புறம் அவர் டக்குன்னு எழுந்திரிச்சு, ஏப்பா சொல்ல சொல்ல குளிச்சுட்ருக்க சொல்லிட்டு திட்டுறாரு. அப்புறம் வந்து இவனை கைது பண்ணி அரசர்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. அரசர்கிட்ட போனோடனே அரசரும் இவனை கைது பண்ணி ஜெயிலில் போடுறாங்க. ஜெயிலில் போடுற சமயத்தில் இவன் சொல்கிறான், ஓகேங்க என்ன ஜெயிலில் போட்டுக்கோங்க, பட் அந்த புக்கு மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க, இல்லைன்னா எனக்கு போர் அடிக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அவங்களும் அந்த புக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ இவனுக்கு தெரியுது இல்லையா, ஸோ அந்த புக்கு படித்தோம்னா நம்ம திரும்பவும் பல இடத்துக்கு போகலாம்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கை இருக்குது. ஸோ புக்கு வந்து படிச்சுட்ருக்குறான், கற்பனையிலே உள்ள வாழ்ந்துட்டுருக்குறான். ஓகே வெளியில் இந்த மாதிரிலாம் ப்ளேஸ் இருக்குது, ஓகே நம்ம 7 நாளில் வெளியே போய் சொல்லிட்டு அந்த ஒரு நம்பிக்கையில் வாழ்கிறான். அப்படியே விண்டோ வழியே வெளியே பார்த்துட்ருக்கான், பச்சை பசேர்ன இடம், ஸோ நல்ல ஒரு வித்தியாசமான கல்ச்சரு எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சிட்ருக்கான். ஓகே அந்த நம்பிக்கையிலே இருக்கான், தூங்குறான். ஸோ 7 நாள் ஆகுது. ஸோ 7வது நாள் ஆகுது. ஸோ பாஸ்ட்டில் இருக்கிற சுகைலும் ஸோ ஃப்யூச்சரில் இருக்கிற ஜானும் எல்லாருமே அந்த 7வது நாளில் அங்கே வந்துடுவாங்கன்னு தெரியுது. ஸோ குமாரும் அதே இடத்துக்கு அங்கே வந்துடுறான். 3 பேருமே மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. மச்சான் இது மாதிரி இடம் தான், நான் ஃப்யூச்சர் போனேன், நம்ம சேப்பாக்கா இருக்குல்ல, இதெல்லாம் வந்து இந்த பில்டிங் மேலே இருக்குடா, வித்தியாசமாக இருந்ததுடா ஊர், அங்கெல்லாம் இஎம்ஐ கார்டு தானே, எல்லாமே இஎம்ஐ தானே, எல்லாத்துக்கும் இஎம்ஐ தான்டா ஃப்யூச்சரில் சொல்லிட்டு ஜான் சொல்கிறான். சுகேல் சொல்கிறான், மச்சான் நான் போய் எக்கு தப்பாக மாட்டிக்கிட்டேன்டா, போனேன் ஒரே ஒரு குளத்துல குளிச்சதுக்கு தூக்கி போட்டாங்கடா ஜெயிலில் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே வராங்க 3 பேருமே. டக்குன்னு பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே ஒரு காட்டெருமை இவங்க 3 பேரையும் துரத்துது. ஜானுக்கும் சுகேலுக்கும் மரம் ஏற தெரியும், மரத்தில் டக்குன்னு ஏறிட்டாங்க. குமாருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஓடுறான் அதுவும் துரத்திட்டே இருக்குது, நிற்கிற மாதிரியே தெரியல. டக்குன்னு பார்த்தோன்னா குமார் மலை உச்சிலேருந்து தவறி கீழே விழுந்துட்டான். டக்குன்னு எழுந்திரிச்சு பார்த்தா இது எல்லாமே கனவு. அப்புறம் குமார் வந்து மூச்சு வாங்கிட்டு அப்படியே எழுந்திரிச்சு நீ உட்காந்துட்டு இருக்கான். பார்த்தா விடிய காத்த 4 மணி. ஓகே இது எல்லாமே கனவு தானா அப்படி சொல்லிட்டு நினைக்கிறான். ஓகே நம்ம பாஸ்ட்லேயும் வாழ முடியாது, ஃப்யூச்சர்லேயும் வாழ முடியாது, ஸோ ப்ரெசண்ட்டு தான் எப்பயுமே நிரந்தரம் சொல்லிட்டு அந்த விடிய காத்த 4 மணிக்கு எந்திரிச்சு ஜாகிங் போக ஸ்டார்ட் பண்ணுறான்.